சீதா மேடமா இவங்கெல்லாம் இப்போ நம்ம ஜஸ்டிஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கொரோனா டயத்தில் ஆம்புலன்ஸ் யாருமே கூப்பிட்டா வரல. மனிதனை மனிதன் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று மனித சமூகம் ஏளனப்படுத்துகிற இந்த நிலையில் எவனு காத்து விட்டாலே தீட்டுறான்னு சொல்லி உங்க எல்லாரையும் உணர வச்சது கொரோனா. கொரோனா வந்து எல்லாரும் திட்டுவீங்க, நான் சொல்றது மனிதனா பார்க்க வச்சது கொரோனா. கரெக்டா இல்லையா? அதுதான் சொன்னிச்சு. நீ என்னடா சொல்ற, மனுஷனை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு, நீ மூச்சு விட்டாலே தீட்டு அவனை மூச்சுக்கிறேன்னு. கரெக்டா இல்லையா? அப்படி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து சில இடங்கள்ல எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. புதைக்க போனாங்க, கொண்டு வந்து கொரோனால டெத் ஆனவன புதைக்க போனாங்க. அந்த பகுதி மக்கள்லாம் புதைக்க விடல, வரிசையா சாக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. கரெக்டா இல்லையா? அந்த எனக்கு கொரோனாவை பொறுத்தளவுல மிகப்பெரிய பாடம் எடுத்தது கொரோனா. மக்களை அச்சுறுத்தியது கொரோனா, மக்களை சாகடித்தது கொரோனா, இந்த மக்களினுடைய எதிர்காலத்தை கீழே இழுத்தது கொரோனா, நம்மளுடைய பொருளாதாரத்தை குலைத்தது கொரோனா, மக்களுக்கு உரிமையோடும் உண்மையோடும் வாழ்வதை எப்படி கற்றுக் கொடுத்தது கொரோனா. தேங்க்யூ. இவங்களோட சேவைக்கு கொரோனா பீரியட்ல தான் எனக்கு அவங்க தெரியும். அந்த கொரோனா பீரியட்ல நம்ம ஃபேஸ்புக்ல ஆட்டோவில் ஆம்புலன்ஸ் கிடைக்காதவங்களுக்கு ஆட்டோவில் சிலிண்டர் வச்சு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு, ஆக்சிஜன் சிலிண்டருமே அப்போ கிடைக்கல. ஆக்சிஜன் சிலிண்டர் எங்கெங்க தேடி ஆக்சிஜன் சிலிண்டரோட அவங்கள வந்து ஒரு ஜிஹெச்சுக்கும் அந்த ஜிஹெச்ல இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆட்டோலயே அவங்கள 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ஜிஹெச்சுக்குள்ள யார் போவாங்க, அவங்க போயிட்டு வேகன்சி கிடைச்ச உடனே ஆட்டோல இருந்தவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது. அந்த டைம்ல ஒரு உதவி கேட்டாங்கன்னா, அந்த டைம்ல திண்டுக்கல்ல இருந்த போஸ்டிங்கு அவங்களுக்கு ஒரு 5000 rupees அமுச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தொடர்பு பண்ணேன். அவங்க சார்பாக கொரோனாவில் வேலை செஞ்ச மாதிரி 25 பேருக்கு அந்த வருடத்தின் கடைசியில என்னோட தலைமையில அவார்டு கொடுக்க வச்சிருந்தாங்க. என்ன அந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுல அடுத்த ஸ்டேஜ்ல இவங்களே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிட்டாங்க. சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் ஆட்டோ இல்லாம ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வாங்கினாங்க. அந்த ஆம்புலன்ஸையும் நான் தான் இனாகிரேஷன் நடத்தினாங்க. இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை மகிழ்ச்சி. அவங்க 2 வருஷம் கழிச்சு நீ பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க மேலும் வளர எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். பாத்தீங்களா, உலகம் சின்னது இப்ப காட்டுறாங்க. பாத்தீங்களா, எங்க இருந்து எப்படி வந்து எப்படி கனெக்ட் ஆனா இருக்கு. இதுதாங்க மனித இயல்பு.